மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் 3 நெடுவினா 3வது நெடுவினாக்குரிய ஆன்சர் தான் நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். வயட்-சாவர்ட் விதி உதவியுடன் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்துக்கான கோவையை வருவி. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் ஆரம் கொண்ட மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. இதுல என்ன மின்னோட்டம் பாயுது அப்படின்னா ஐ மின்னோட்டம் என்னச்சு அப்படின்னா பாயுது. சரிங்களா? இதனுடைய இந்த வளையத்தினுடைய மையம் என்னன்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓன்னு எடுத்திருக்காங்க. மையத்திலிருந்து எந்த தொலைவில் அப்படின்னா இஜெட் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பி அப்படின்னு வச்சிருக்கோம். அடுத்ததா இதுல சிடி அப்படின்னு 2 புள்ளி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கருதி இருக்கோம். இந்த சிடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நீளத்தை எடுத்திருக்கோம். அதை என்னன்னு சொல்லிருக்கோம் அப்படின்னா டிஎல்னு வச்சிருக்கோம். இதுல பாயக்கூடிய மின்னோட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐடிஎல் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம ஒரு பிங்கிற புள்ளியை இணைக்கக்கூடிய இந்த வெக்டரை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இது நமக்கு தரவா தெளிவா தெரியும். அடுத்ததா நம்ம எந்த விதியை பயன்படுத்த போறோம் அப்படின்னா வயட்-சாவர்ட் விதியை நினைச்சு போறோம் அப்படின்னா பயன்படுத்த போறோம். அது நமக்கு தெரியும். dB வெக்டார் ஈக்குவல் டு μ0/4/IDL sin θ by r ஸ்கொயர். இந்த தீட்டா அப்படிங்கிறது என்ன டிகிரி அப்படின்னா 90 டிகிரி. சைன் 90 டிகிரி அப்படின்னா அதுக்கு மதிப்பு என்னது அப்படின்னா 1. அப்போ இந்த இடத்துல 1 போட்டோம்னா இந்த டேர்ம் எதாவது மாறும் அப்படின்னா 1ஆ மாறிடும். இப்போ நம்ம மிச்சம் என்ன இருக்கு? dB வெக்டார் ஈக்குவல் டு μ0/4 இந்த sin தீட்டா எதாவது மாறிடுது 1ஆ மாறிடுதா? அப்போ IDL/r ஸ்கொயர். அடுத்ததா b வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் dB வெக்டார் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dB. இதுல ஒரே ஒரு கூறு என்ன கூறு அப்படின்னா கேங்கிறதுல மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். அதனால என்ன sin பை கே கேப் அப்படின்னு நம்ம நினைச்சு போறோம் அப்படின்னா இதுல பயன்படுத்த போறோம். dBக்கு பதிலா μ0/4/IDL r ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்க sin பை கே கேப்பை அப்படியே எழுதிட்டோம். இப்போ எதை நம்ம தொகைப்படுத்த போறோம் அப்படின்னா டிஎல்ல மட்டும் தான் நம்ம நினைச்சு போறோம் அப்படின்னா தொகைப்படுத்த போறோம், இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ டிஎல்ல மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு பக்கம் என்ன செஞ்சிட போறோம் அப்படின்னா வைக்க போறோம். அப்போ எழுதலாமாப்பா? அப்போ நமக்கு என்ன வரும் இங்க பாருங்க, μ0/4πI sin பை கே கேப் பை ஆர் ஸ்கொயர். எதை இன்டெகிரேட் பண்ண போறோம்? தொகைப்படுத்த போறோம் அப்படின்னா டிஎல்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தொகைப்படுத்த போறோம். ஸோ நம்ம இதை மட்டும் தான் இந்த பக்கம் வச்சிருக்கோம். இப்போ எதுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டுக்கு மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, சைன் பைக்கு மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த 2 மதிப்பையும் கண்டுபிடிச்சு இந்த சமன்பாடுல நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா இந்த சம் முடிஞ்சது. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறது செங்கோண முக்கோணம் எடுத்திருக்கோம். என்ன செங்கோண முக்கோணம்? POTங்கிற முக்கோணம். இதுல POட தொலைவு என்னது அப்படின்னா Z, ODயோட தொலைவு என்னதுன்னா R, DBயோட தொலைவு என்னது அப்படின்னா ஸ்மால் r. இதை நான் இந்த பக்கம் உங்களுக்கு எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. எடுத்தாச்சா? இதை நம்ம பித்தாகரஸ் தேற்றப்படி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். பித்தாகரஸ் தேற்றம் என்னதுப்பா? கர்ணம் ஸ்கொயர். இதான கர்ணம். கர்ணம் ஸ்கொயர் சொல்லிட்டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயரா? ஆர் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் எழுதியாச்சாப்பா? இப்போ ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? ஆர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்பொழுது எதா மாறிடும் அப்படின்னா ரூட்டா என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். அப்ப நமக்கு என்ன வருது? ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர். இப்போ ஆருக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து எதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும்? சைன் பைக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ சைன் தீட்டா அப்படின்னாலே ஃபார்முலா என்னதுப்பா? எதிர்பக்கம் பை கர்ணம். இதுல எதிர்ப்பு எதிர்பக்கம் இதான் தீட்டா அப்படின்னா இதான் என்ன பக்கம் அப்படின்னா எதிர்பக்கம். அப்போ அது என்ன? கேபிட்டல் ஆர். கர்ணம் இதுதான் 90 டிகிரி அப்படின்னா இது ஆப்போசிட் இருக்கிறது கர்ணம். கர்ணம் எவ்வளவு அப்படின்னா ஆர். சரிங்களா?
ஆல்ரெடி நம்ம ஆருக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரூட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் இருக்கா? அதை எழுதிக்கோங்க. கேபிட்டல் ஆர் பை இந்த ஸ்மால் ஆருக்கு மதிப்பு இங்கே பெருதிட போகிறோம். ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர். இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம இந்த சமன்பாடு, இதை வேணா நீங்க சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சமன்பாடு 1ல ஆர் ஸ்கொயரோட மதிப்பையும் சைன் பையோட மதிப்பையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரதி மட்டும்தான் இட போறோம். அப்ளை பண்ணிடலாமாப்பா? சமன்பாடு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற சைடு உங்களுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுத போறோம் அப்படின்னா பி வெக்டர் மியூ நாட் 4 பை ஐ சைன் பைக்கு பதிலாக என்ன எழுத போறோம்? கேபிட்டல் ஆர் பை ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் பை என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர் தானே. ஆர் ஸ்கொயருக்கு மதிப்பு நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இன்டெகிரல் இருக்கா? சரிங்களா? இதுல இன்டெகிரல்ல எதை எடுத்திருக்கோம்? வட்டம் தான் எடுத்திருக்கோம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது அப்படின்னா 2 பை ஆர். இங்க என்ன இருக்கு அப்படின்னா dl. சரிங்களா? இப்போ இதை நீட்டா உங்களுக்கு எழுதுறேன். இந்த dl இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னா எதா மாறிடும் அப்படின்னா எல்லாம் மாறிடும். ஸோ 0 to 2 பை ஆர் அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை இந்த ஐ மேலே தான் இருக்கு, இந்த ஆரும் இங்கே மேலே தான் இருக்கு. சரிங்களா? இந்த ரூட் எங்கே வரும் அப்படின்னா இந்த பைக்கு கீழே வரும். சரிங்களா? இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2 போட்டுக்கலாமா? அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் எதுக்கு பதிலாக 1/2 போடுறேன்? இந்த ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2 போடுறேன். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே. அப்பர் லிமிட் என்னப்பா இருக்கு? 2 பை ஆர். லோயர் லிமிட் என்னது? -0. சரிங்களா? இப்போ பாருங்க இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, பி வெக்டர் மியூ நாட் பை இங்க என்ன பாருக்கு 4 பை இருக்கா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐடிஆர்ல ஐஆர்ல எந்த மாற்றம் வராது. இங்க பாருங்க அடிமானம் 1 இருந்துச்சுன்னா அடுக்கு 2 நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கூட்டுவோம். இங்க அடுக்குல என்ன இருக்கு? 1/2 இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா 1 இருக்கு. அப்போ நீங்க இந்த 1/2 1 என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கூட்ட போறீங்க. 1க்கு கீழே எதுவுமே இல்லாட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ அடிமானம் நமக்கு சமமா இருக்கணும். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இந்த 1 எதா மாற்றணும் அப்படின்னா 2ஆ மாற்றணும். ஸோ மேலே இங்கே நீங்க எதால பெருக்க போறீங்க? 2ஆல பெருக்க போறீங்க. இந்த 1 அப்படியே இருக்கும். பிளஸ் 4 2 2. இங்கே 2 இங்கே 2 பொதுவாக ஒரு 2 எடுத்துருங்க. 1 2 கூட்டினீங்கன்னா 3/2. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் 3/2. இங்கே என்ன பாருக்கு 2 பை ஆர். இந்த 0 போடுறதுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பையவும் இந்த பையவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க 2 2 2 2 4. சரிங்களா? இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 2. இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க ஒரு ஆர் இருக்கு, இங்க ஒரு ஆர் இருக்கு. இந்த ஆரையும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்னப்பா வரும்? ஐ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல இதுல இஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இஜெட் ஈக்குவல் டு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா 0ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, ஆர் ஸ்கொயர். இந்த டேர்ம் 0வா மாறிடும். இங்க என்ன இருக்கு? ஹோல் பவர் 3/2 வந்துருமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
இந்த எல்லா இடத்துலையும் இங்கே கே கேப் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டும் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆகிரும். சரியா? இந்த கே கேப் மட்டும் எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 2. இங்கே என்ன இருக்கு? ஐ. இங்கே என்ன இருக்கு? ஆர் ஸ்கொயர் பை, அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கு? ஆர் கியூப். இங்கே என்ன இருக்கு? கே கேப். இங்கே ஸ்கொயர்டு, இங்கே கியூப். சரிங்களா? அப்புறம் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாமாப்பா. அப்போ எதுவும் கேன்சல் ஆகும் பாருங்க. இதுவும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கு, ஆர் கியூப் இருக்கு. அப்போ கீழே மிச்சம் என்ன இருக்கும்? நமக்கு ஆர் மட்டும் தான் இருக்கும். அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ கே கேப் பை 2r. சரிங்களா? இப்போ நம்ம n சுற்றுகளுக்கு போட போகிறோம். அதனால் இது கூட என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க பை 2r. இதான் இதனுடைய டெரிவேஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை உங்களுக்கு என்ன செய்யணும்னா கிளியர் பண்ணுறேன். Thank you for watching, students.